ரசிகன் என்று மாறியாச்சு, பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு. பாக்குறீங்க இவதான் என் மக உள்ளவா இல்ல செல்லமா வளர்த்துட்டேன். அப்பாடி தாதாவா பசிக்குது சாப்பிட்டேன்பா. அப்பாடி உடி பேத்து வளர்த்து பாராட்டி சீராட்டி தோல்களை போட்டு வளர்த்துரு, அதுக்கு அந்த பொறி விடத்துக்கு கூட இருக்குது இல்லையாவா? நீ எனக்கு பசிக்குதுன்னா உன்னை கூட்டு போய் ஏமாத்தி ஏதாவது யூஸ் பண்ணல, நீ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே என்ன? அதைகளா மக்களே, இதை என் மகன் என்னை வச்சு எப்படி யூஸ் பண்ண போறா மட்டும் பாருங்க பாருங்க. அப்பாடி அடி 9 ஆச்சுமா, இன்னும் ஸ்கூலுக்கு போலையாப்பா? அங்க போன அந்த டீச்சர் என்ன சாப்பிடாம எப்ப பாரு தலையில கொட்டி கொட்டி படி படின்னு சொல்லினே இருக்கிறேன். பண்ணுவே நீ வந்து ஏதாவது பேசி விட்டு போனேன்னா என் பெச்ச கேட்கறதுக்கு அவடைய பொட்டாட்டியா டீச்சர்பா டீச்சர். அப்பெல்லாம் இல்ல, போன வாட்டி சுஜா அவங்க அப்பா இருக்கிறாள்ல, வந்து ட்ரெயினுக்கு அண்ணாச்சில இருந்து எங்க டீச்சர் வந்து பொண்ணு அடிக்கிட்டே தெரியுமா? அப்படியா? இது எனக்கு தெரியாது. தெரிஞ்சா முதல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பேன். ஒருவா நாளைக்கு என்னோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாரு. நாளைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கேச்சு நீ அடி வாங்கணும், அதை பார்த்து நான் நல்லா சந்தோஷம் பண்ணும், அதான் என் ஆசை. நாளைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போறோம் நம்ம 2 பேரும். அதுக்குள்ள என்னமா அவசரம்? எனக்கு என்ன வயசு இருக்கு, இளவ இருக்கு. ஓ அப்படிக்கு என்ன வயசாயிடுச்சு? உனக்கு இளம இருக்கிறா, நீ இன்னைக்கு நாளைக்கு இருக்கிறா, அது மட்டும் கிடையாது. நீ பேசாத, உனக்கு 7 வயசாயும் உனக்கு நல்லாவே சமைக்கவே தெரியல, அதனாலதான் எனக்கு சித்தி வேணும். அது இல்லப்பா, நீ பேசாத, பேச கூடாது. நம்ம பொண்ணு பார்க்க போறோம். சரிப்பா போலாப்பா. நேனா நீ உள்ளவ இல்லையா? அம்மாடி நீ முதல்ல முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். நீ அதுவும் நல்லதுதான். பாட்டி போய் முதல்ல பொண்ணு கூட்டணும் போ. பொண்ணே நான் தான்மா. பொண்ணு நீதானா? ஐயோ நீதான் பொண்ணா? உன்னை வேணான்னு சொன்னா இருக்கிற பலகாரம்லாம் கிடைக்காது. நீ ஒன்று பண்ணு, உள்ளே போய் ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு காம்ப்ளன்னு நிறைய பலகாரம்லாம் எடுத்துனுவானா, அப்போதான் எங்கள் அப்பா உள்ளே வருவான். இப்போ எடுத்துனா போ. என்ன பண்ணுது எங்கள் அப்பா? இந்த மாதிரி பாடுது பில்டிங்கு பால் காய்ச்ச மாட்டானே, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். எல்லாம் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. நீ என்ன பண்ணு, நீ இங்கே நின்னேது, நான் போய் எங்கள் அப்பனை கூட்டினு வரேன். ஏய் தகப்பா, நீ என்ன பண்ணுகிறடா? கொக்குச்சு வெளியே நின்றுகிற? இல்லப்பா அது ஒன்றும் இல்லப்பா, நீ எப்படியோ சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டு உனக்கு வெளியே வரும், அதான் வெளியவே நின்றுட்டேன். அதை முதல்ல சொல்லுப்பா. நீ என்ன இது விட இந்த வீடு வேலைக்கு ஆகல, நம்ம நாளைக்கு நல்ல பொண்ணை பார்க்க போறோம். பா பொண்ணு பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம பக்கத்து ஊர்ல திருவிழா நடக்கு, அதுக்கு முதல்ல போவோம். அங்க நீ என்ன கேட்டாலும் வாங்கி தரேன். அப்பா உனக்கு எல்லாம் வாங்கி தருவோம். ஓகேவா? சரிப்பா போலாம். அப்பா அந்த கூலிங் கிளாஸ் வேணும்பா, தாத்தா கேட்ட கொடுப்பாரா? அது வேணாப்பா, அது ஆபரேஷன் பண்றவங்க போற மாதிரி. நல்லாக்கா அந்த நல்லாக்கா சுத்தி பார்த்துட்டு வரேன். மகராசியா இருக்குப்பா. நீ சுத்தி பார்த்துட்டு எங்க போக? இங்க இருக்கு. யாரு கவிதாவா இல்ல சவிதாவா? இடியட், சும்மாவே நான் பச்சை பச்சையா கேட்பேன், தேவையில்லாம போனை போட்டு என்னை டென்ஷன் பண்ணாத. நீ பொண்ணுங்கிற பேர்ல பெத்து வச்சிருக்கடா ஒரு குட்டி சாத்தான். முதல்ல மட்டன் கறி வேணும்னா, அப்புறம் சிக்கன் கறி வேணும்னா, இப்ப மான் கறி வேணும், மண்ணு புழு கறி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காடா. ஒழுங்கா மரியாதை வந்து கூட்டு போயிரு, மண்டையில இருக்க 4 முடியும் ஆஞ்சு விட்டு வேண்டாம். இடியட். ஐயா இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் பொறுமையா இருக்கேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் நிம்மதியா இருக்கேன். ஒரு நிமிஷம் கூட பொறுமையா இருக்க முடியாது, ஒழுங்கா வந்து கூட்டு போடா. ஐயா சரியா, நாளைக்கு வந்து கூட்டு போறையா? சரியா சீக்கிரம் வந்து சொல்லடா. சரி ஐயா, நாளைக்கு வந்து கூட்டு போறையா? உங்க அப்பான்ட்டாரு, ரொம்ப நன்றி சார், நேற்று நீங்க நிறைய சாப்பாடுலாம் எடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதே மாதிரி நான் வருஷம் வந்து காணாம போயிடுறேன், எனக்கு நிறைய பலகாரம்லாம் வாங்கி கொடுங்க சார். ஒரு தடவை வந்தேன்னா விளக்க மாட்டாலே அடிப்பேன், ஒழுங்கா ஓடி போயிரு. புதுசா கல்யாணம் பண்ணி வந்தீரா? அன்னைக்கு பொண்ணு பார்க்க போனோம்ல, அன்னைக்கு நான் பொண்ணை பார்க்கல, அதான் எனக்கு பொண்ணை பார்க்கணும் ஆசையா இருந்து ஏக்க வாரத்துப்பா. அதப்ப ஒரு போய் பார்க்கலாம் போன, அப்ப போய் பார்த்தா இந்த சிரிக்கியோட தெய்வீக காதல், உண்மையான காதல் தெரிஞ்சுதுப்பா. நேனா அது அன்னைக்கு பார்க்க போனல, அப்போ வந்து பியூட்டி மாதிரி தெரியலடா, அது பாட்டிடா, அது ஆயா பாருடா. அப்படி சொல்லக்கூடாதுப்பா, சித்திப்பா. ஆயா வரதால பரவாயில்ல, பாயா வரது பரவாயில்ல, ஆயா இருப்பேன். சரி ஊரா, எங்க வா சித்தி, இங்க வா. இங்க பாரு, நான் உன்னை எங்க சித்தியா ஏத்துக்கிறேன். உனக்கு குடல் குழம்பும் கோழிக்கறியும் சமைக்க தெரியுமா சொல்லு? எனக்கு எல்லா சமையலும் செய்ய தெரியும். இனிமே நம்ம நல்ல ஃபேமிலினா. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள்
எங்கள் நிலவில் எங்கும் இல்லை தேய்பிகை. சித்திய ரொம்ப நேரமா ஆளை காணோம். பக்கத்துல நீ எங்க அப்பனு ரொம்ப நேரமா ஆளை காணோம். செல்லோ டேய் டேய் இங்க என்னடா பண்ற? உள்ள உன்னை வேலைக்கு போய் சம்பாதிக்க சொன்னல? இல்லப்பா நீ வேற தனியா இருக்க. உனக்கு தங்கச்சி பாப்பா வேணும் தம்பி பாப்பா வேணும் இல்லையா? அதாப்பா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன் சொத்து பூரா நான் மட்டும் தான் தின்னு அழிப்பேன். தம்பி வேணும் தங்கச்சி வேணும் சொன்னா கூட்டு போய் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து விட்டுவேன். போடா வேலைக்கு போடா போடா போடா. ஜெனிகா அண்ட் வசந்த் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க, எல்லாம் வாயடிச்சு போயிருப்பீங்க. நமக்கு கெஸ்ட் அப்படிதான் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம கேட்டு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆனா எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பொண்ணு நல்லா சின்ன பொண்ணு மாதிரியே அந்த பேசினது அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெரி குட். ஐ லைக் இஸ் வாய்ஸ் டூ. நைஸ். ஓகே வசந்த் வந்து முதல் முறையா இந்த மேடையில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருந்தது வசந்த் அந்த ஃபீல் உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் ஏறுற முதல் மேடை இது. ஓகே வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு உங்களுக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். ஸோ ஒரு நாள் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.